நாள் இந்த நாள் முதலாக சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் நடைபெற்ற யுத்தத்தின் பெயர்தான் பத்ர் யுத்தம், பத்ர் போர். இந்த பத்ர் போர் இன்றைய தினம்தான் நடைபெற்றது சரித்திரத்தில், அதாவது ரமலான் 17. எதற்கு இந்த போராட்டம் என்பதை நான் தெரியணும். இஸ்லாம் சமாதானத்தினுடைய மார்க்கம், அமைதியின் மார்க்கம், எல்லோரோடும் இணங்கி போகக்கூடிய மார்க்கம். அப்படி இருக்கும்போது எதற்கு இந்த போராட்டத்தை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடங்கினார்கள் என்பதெல்லாம் தெரிய வேண்டிய சப்ஜெக்ட். ஆனால் இன்றைய தினம் நான் உங்களுக்கு பரிமாறுவதற்காக நினைத்த ஒரு தலைப்பு இன்னொன்று. இதை ஒரு டச் பண்ணிட்டு போயிடுறேன். 313 சஹாபிகள், ஆயுதங்கள் இல்லாத நிராயுத பாணிகளான, வாள்களோ கேடயங்களோ அம்பு வில்லுமோ எதுவுமே, எதிரிகளை சந்திக்கும் போது என்னென்ன ஆயுதங்கள் போர்க்காலத்தில் தேவையோ அப்படிப்பட்ட எந்த ஆயுதமும் இல்லை. எதிரணியில் இருப்பவர்களோ ஆயிரக்கணக்கில் ஆயுதங்களோடு வந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் ஒட்டகைகள், குதிரைகள் இவற்றோடு தயாரிப்போடு வந்திருக்கிறார்கள். எண்ணிக்கையில் முஸ்லிம் படைகளை விட நான் முஸ்லிம் படைகள், முஷ்ரிக்களுடைய படைகள் மும்மடங்கு அல்ல, பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கிறது. 10 டைம்ஸ் அதிகமாக இருந்திருக்கிறது. 10 டைம்ஸோட கூடுதல். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்திருக்கும் போது எத்தனையோ இன்னல்களை, இடையூறுகளை சந்தித்திருக்கிறார்கள். யாரோடு அவர்கள் மோதுவதற்கோ போராடுவதற்கோ தயாராகல. வாங்குற அடியெல்லாம் வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாங்க. பட்ட அடி அனைத்தையும் வாங்கிவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விட்டிருக்கிறார்கள் இறை தூதர். சமாதானம், எதிலும் சமாதானம், எப்போதும் சமாதானம். கழுத்தில் அறுக்கப்பட்ட ஒட்டைகளுடைய கழிவுகளை கொண்டு கொட்டினால் கூட, மாலையாக மாட்டினால் கூட திரும்பி கேட்கிற மாதிரி இல்லை. காரணம் திருப்பி கேட்கக்கூடிய வலிமையை இன்னும் பெறவில்லை முஸ்லிம்கள். காலம் கனியவில்லை. ஆகவே சமாதானம், சமாதானம், எல்லாவற்றிலும் சமாதானம். நாடு கடத்தப்படுகிறார்கள், ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். அங்கேயாவது போய் சமாதானமாக இன்னும் கொஞ்சம் அமைதியாக வாழலாமே என்று இந்த மார்க்கத்தை அங்கே பிரச்சாரம் செய்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்கலாமே என்று மதீனாவுக்கு சென்றால் அங்கேயும் இருக்க விடல எதிரணியில் உள்ளவர்கள், அங்கே வாழ விடல. இனிமேல் சமாதானத்துக்கு இடமில்லை என்று சொல்லி தாக்க வந்தவர்களை திருப்பி தாக்குவதனுடைய பெயர்தான் யுத்தம். இஸ்லாமிய யுத்தங்களும் இஸ்லாமிய போர்களும் அதனுடைய நோக்கம் அது அஃபென்சிவா டிஃபென்சிவா, அது பிறரை நாம வலிய சென்று காயப்படுத்துகிற யுத்தமா, அல்லது பிறர் நம்மை அடித்தால் திருப்பி தாக்குகிற தற்காப்பு யுத்தமா? இஸ்லாமுடைய யுத்தங்கள் அத்தனையுமே இறை தூதர் கலந்து கொண்ட யுத்தமாக இருந்தாலும் சரி, போர்க்களங்களாக இருந்தாலும் சரி, கலந்து கொள்ளாத போர்க்களங்களாக இருந்தாலும் சரி, நாம் ஒன்றை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் நடத்திய போர்க்களங்கள் அத்தனையும் அது ஒரு தற்காப்பு யுத்தம். இவர்களாக முஸ்லிம்களாக வலிய சென்று யாரோடும் யுத்தம் செய்ய சென்றதே இல்லை. வாழவிடாமல் நம்முடைய சுதந்திரத்தையும் நம்முடைய அடிப்படை கொள்கையையும் நாம் பின்பற்ற விடாமல் நம்மை தடுக்கும் போது இன்னும் கோழைத்தனமாக இருப்பது நியாயமில்லை என்று இறைவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். திருப்பி கேளுங்க. ஒரு யுத்தம் செய்ய வந்தவனுக்கு யுத்தம் செய்ய அனுமதி கொடுத்தான். அந்த அனுமதியுடைய முதல் அனுமதி தான் மக்காவிலிருந்து மதீனாவில் வந்து 2வது வருஷம், மக்காவிலிருந்து புறப்பட்டு ஹிஜ்ரத் பண்ணி 2வது வருஷம் மதீனாவுக்கு வந்தார்கள். அங்கேயும் குஃபார்கள் இருக்க விடவில்லை, தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார்கள். திருப்பி கேட்கிறார்கள். திரும்ப அவர்களோடு ஒரு பார்வை பார்த்துத்தான் ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு நபி தோழர்களும் சஹாபிகளும் வருகிறார்கள். ஆயினும் வலிமை இல்லை. அவருடைய இருந்த வலிமை எல்லாம் ஈமானிய வலிமை, இறை நம்பிக்கையுடைய வலிமை இருந்தது. அதை கொண்டு எத்தனை காரியங்களை சாதித்திருக்கிறார்கள் நபி தோழர்கள். இறை நம்பிக்கையை கொண்டு காரியங்களை சாதித்தார்கள். அல்லாஹ் திருமதி குர்ஆன் அதை பற்றி ரொம்ப விரிவாக நமக்கு சொல்லி காட்டி தருகிறான். ஆக அந்த ரமலான் 17வது நாள்
நோன்பு கடமையாக்கப்பட்ட முதல் வருஷம். நோன்பு முஸ்லிம்கள் கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2வது ஆண்டு. நபிகள் நாயகம் மதீனாவில் சென்று 17வது மாதத்தில் தான் நோன்பு முஸ்லிம்களுக்கு கடமை என்ற அந்த இறைவசனம் இறங்குகிறது. குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் என்ற இறைவசனம். நோன்பு கடமையாக்கப்பட்ட உடனேயே யுத்தம் வருகிறது. பத்ர் யுத்தம் செய்ய வேண்டும், பத்ர் யுத்தத்தில் எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகிறான் நபித்தோழர்களுக்கு, நபிக்கு நபித்தோழர்கள். அவர்கள் அங்கு எதிர்நீச்சலிட்டு செல்கிறார்கள், அவர்களை போராடுவதற்காக செல்கிறார்கள். அப்பொழுது அனைத்து சஹாபிகளும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். வயிற்று பசியோடு, களைப்போடு, அசதியோடு இவ்வளவு பெரிய சாதனைகளை சாதித்திருக்கிறார்கள். நாம் என்ன சாதிக்கிறோம்? நோன்பு நோட்டு விட்டு யுத்தத்துக்கு செல்கிறோமா? கஷ்டங்களை, இன்னல்களை, துயரங்களை, துன்பங்களை அனுபவிக்கிறோமா? கெடுபடியான ஏதேனும் ஒரு சூழ்நிலையை நாம் சந்திக்கிறோமா என்றால் இல்லை. ஈமானுடைய வலிமை அவனத்தில் இருந்திருக்கிறது. அந்த ஈமானுடைய வலிமையை கொண்டு வென்றார்கள். இந்த 313 நபித்தோழர்களும் 3300க்கும் மேற்பட்ட எதிரிகளோடு வென்று அவர்களை அடக்கி வென்றார்கள். ஆயுதங்கள் இல்லாத சூழ்நிலை, வலிமையற்ற ஆயுத பாணிகள். அவர்களோ நிராயுத பாணி. இவர்கள் நிராயுத பாணிகள், அவர்கள் ஆயுத பாணிகள். ஏராளம் ஆயுதத்தோடு முகம்மதோடு போரிட வேண்டும் என்று தயாராக இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் இன்றைக்கு நினைச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு குறையாமல் 6 ஒட்டகைகளை வழியில் அறுத்து அதை சமைத்து சாப்பிட்டார்கள். அப்ப மக்காவிலிருந்து ஒட்டகையில் புறப்பட்டு மதீனாவுடைய வழியில் இருக்கிற பத்ர் களத்திற்கு, போர்க்களத்திற்கு வர வேண்டுமான எத்தனை நாட்கள் பிடித்திருக்கும்? ஒரு நாளைக்கு 6 ஒட்டகைகளை அறுத்து அதை மாமிசத்தை உணவாக சாப்பிட்டார்கள். இப்ப எவ்வளவு வலிமையோடு எத்தனை 1000 ஒட்டகைகளோடு அவர்கள் வந்திருக்க வேண்டும், எத்தனை ஆயத்தமாக வந்திருக்க வேண்டும். முஸ்லிம்கள் அப்படி ஒன்றும் இல்லை. அவர்களிடத்தில் இருந்த வலிமை எல்லாம் ஈமானிய வலிமை. லா தஹினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் ஆலவுன். ஏன் கவலைப்படுறீங்க முஸ்லிம்களே? எதற்கு துன்பப்படுகிறீர்கள், கவலைப்படுகிறீர்கள், மனசை அலட்டிக் கொள்கிறீர்கள்? உங்களுக்கு தான் உயர்வு. நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால், உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்து இறைவன் சொல்வதை அனுசரித்து அதை செயல்படுத்த நிச்சயமாக உங்களுக்கு தான் உயர்வு, மேன்மை. எதில் உயர்வு? எல்லாவற்றிலும். வலா தஹினு வலா தஹ்ஸனு, கவலைப்படாதீர்கள், துயரப்படாதீர்கள் என்று இறைவன் ஆறுதல் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு உங்களை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை இறைவன் சொல்லுவது. வஅன்துமுல் ஆலவுன், நீங்க தான் உயர்ந்தவர்கள். ஆனால் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும். இது இறை தூதருடைய நபித்தோழர்களுக்கு மட்டும் பொருந்துகிறதா என்றால் இல்லை, நமக்கும் பொருந்தும். முஸ்லிம்கள் தான் எங்கும் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், மேன்மையானவர்கள். அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களை கைவிடுவதாக எங்கேயுமே வாக்களிக்கல மூமின்களை. ஆகவே ஈமான் கொண்டவர்களாக, இறைவனை ஏற்பவர்களாக, இறை தூதருடைய வழியில் வாழ்கிறவர்களாக நாம் மாறினால் நமக்கு எங்கும் தோல்வி இல்லை. பலஸ்தீனத்திலேயும் தோல்வி இல்லை, ஈராக்கிலேயும் தோல்வி இல்லை, ஆப்கானிஸ்தானத்திலேயும் தோல்வி இல்லை, பாகிஸ்தானிலும் தோல்வி இல்லை, எங்குமே தோல்வி இல்லை. நாம் தான் வெற்றி அடைய முடியும். அப்ப தோல்வியை சந்திக்கிறார்கள் முஸ்லிம்கள். அப்ப அந்த நிபந்தனை இல்லை. வஅன்துமுல் ஆலவுன், நீங்க தான் உயர்ந்தவர்கள். எப்போது இன்குன்தும் முஃமினீன், முஃமின்களாக இருந்தால் உங்களுக்கு தான் உயர்வு என்று அல்லாஹ் சொல்றாரே. அப்ப முஃமின்களாக பரிபூர்ணமான இறை நம்பிக்கையின் அடிப்படையில் வாழுகிறவர்களாக இல்லை, அதனால் தோல்வி. ஆகவே 313 பத்ர் சஹாபாக்கள் 3000 சொச்சம் எதிரணியில் இருக்கிற ஆயுதபாணிகளான குஃபார்களை வீழ்த்திய நிகழ்வு ரமலானில் நடைபெற்றிருக்கிறது. ரமலானில் அது நடந்திருக்கிறது என்றால் அந்த சஹாபாக்களுடைய தன்மை என்ன, தகுதி என்ன நினைச்சு பாருங்க. யாரெல்லாம் வீழ்த்தப்பட்டார்கள், யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு கடும் பகையை காட்டிக் கொண்டிருந்தார்களோ, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு புறம்பாக இறை தூதருக்கு நோவினை கொடுத்து இறை தூதருக்கு பல்வேறு துயரங்கள், துன்பங்களை வழங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அபூ ஜஹல் எல்லாம் இந்த பத்ர் போர்க்களத்தில் வீழ்த்தப்படுகிறான். அபூ ஜஹல் வீழ்த்தப்படுகிறான். நினைச்சு பாருங்க. உத்பா வீழ்த்தப்படுகிறார், ஷைபா வீழ்த்தப்படுகிறார். கடும் பகைவர்கள், கடினமான பகைவர்கள்,
இஸ்லாமிய மார்க்க தலைதூக்க விடாமல் தடுத்தவர்கள், இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டுகின்ற பகைவர்கள் எல்லாம் பத்ர் போர்க்களத்தில் நசுக்கப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள், தோல்வியை சந்திக்கிறார்கள். மண்ணை கவ்விக்கொண்டு திரும்பிய கைதிகளாக செல்கிறார்கள் மதீனாவுக்கு. இவர்களை கைது செய்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அழைத்து செல்கிறார்கள். இது நீண்ட நெடிய வரலாற்று சம்பவம். ரமலானுடைய நாட்களில் வரலாறு சொல்வதென்றால் வரலாறு சொல்வதற்கு நேரம் நாம் எடுக்கிறது இல்லை. வரலாற்றுடைய சாராம்சத்தை மட்டும்தான் நாம் சொல்வது உண்டுங்க. வரலாறு சொன்னால் தகவல்கள் கூடுதலாக பரிமாற முடியாது. அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பத்ர் யுத்தத்தில் வென்றடக்கிய நாம் ஏன் ஏனைய போர்க்களங்களில் அல்லது இப்பொழுதுள்ள காலகட்டங்களில் முஸ்லிம்கள் வீழ்த்தப்படுகிறார்கள்? முஸ்லிம்கள் ஏன் தோல்வியை சந்திக்கிறார்கள்? வீழ்ச்சியில் அவர்கள் வீழ்கிறார்கள் ஏன் என்று பார்த்தால் அந்த ஆயத்திலே அதற்கு விடை இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லாவற்றிலும் உயர்வு இருக்கின்றார். அதிகார உயர்வு உங்களுக்கு தான், ஆட்சியில் உங்களுக்கு தான் மேன்மையும் உயர்வும், ஆயுதத்திலும் உங்களுக்கு தான் மேன்மையும் உயர்வும், அரசியலும் உங்களுக்கு தான் மேன்மையும் உயர்வும். அல்லாஹ் தஆலா இங்க வலா தஹினு வலா தஹ்சனு அன்தும் லா, நீங்க உயர்ந்தவர்கள்ங்கறான். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். எதில் உயர்ந்தவர்கள் என்று இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையை சொல்லவில்லை, ஒரு குறிப்பிட்ட தளத்தில் முஸ்லிம்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லல. அதனால இது எப்படி புரியலாம்? எல்லாவற்றிலும் முஸ்லிம்கள் சேர்ந்தவர்கள் குர்ஆன் சொல்லுது. பணத்தில் நீங்கள் தான் உயர்ந்தவர்களாக இருக்க முடியும், உலகத்தில் செல்வந்தர்களாக. அரசியல் நீங்கள் தான் இருக்க முடியும், கல்வித்துறையில் நீங்க தான் இருக்க முடியும், வலிமையில் நீங்க தான் இருக்க முடியும், ஆயுதத்திலும் ராணுவத்திலும் நீங்க தான் இருக்க முடியும். அந்த நிலைமை என்ன? ஆயுத பலம் இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறதா? செல்வம் கொழிக்க நாடுகள், வளைகுடா நாடுகள், அங்கே ஆயுத பலம் இருக்கிறதா? அமெரிக்காவிலிருந்து வாங்குற துப்பாக்கி இயக்குவதற்கு அமெரிக்காரன் வந்து இங்க ஒரு பிராக்டிஸ் கொடுக்கணும், ஒரு ட்ரைனிங் கொடுக்கன்னா அந்த துப்பாக்கி கையில தொடுறதுக்கு தெரியாது. இன்று வரையிலும் பாலைவனமாக இருந்த வளைகுடா நாடுகளை சோலைவனமாக ஆக்கிக் கொண்டு வருகிறார்கள். வளரவில்லை என்று சொல்லவில்லை. மேற்கினுடைய 200 ஆண்டுகளுடைய முன்னேற்றத்தை வளைகுடா நாட்கள் 30 ஆண்டுகளில் அடைந்திருக்கிறது. இது ஒரு முன்னேற்றம் தான். மேற்குலகத்தினுடைய 200 ஆண்டுகளுடைய முன்னேற்றம். இப்ப இந்த லண்டன்ல இவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஊராக, ஒரு நல்ல அழகான சிட்டியாக, வளமான நாடாக லண்டனையும் பார்க்கிறோம். பாரம்பரியமா இந்த நாடு வளர்ந்த நாடாக அது அறியப்பட்டது, வளர்ச்சி அடைந்த நாடுகளில் ஒன்று. ஆனால் இந்த வளர்ச்சி அவர்கள் மேற்கத்திய நாடுகளில் வளர்ச்சி இவ்வளவு ஃபாஸ்டான வளர்ச்சி இல்லை. அதே போல கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, சவுதியில, எமிரேட்ஸ்ல, துபாயில, குவைத்தில, பஹ்ரைன்ல, சல்தனத் ஒமான்ல, கத்தர்ல உள்ள பில்டிங் வளர்ச்சி, வாழ்க்கை வசதிகளை வளர்த்திக் கொள்வது என்கிற அந்த வளர்ச்சி இருக்கிறது. அது ரொம்ப ஃபாஸ்ட். மேற்கத்தியர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். வெறும் பாலைவனமாக இருந்த அந்த மணற்காடு இன்று எப்படி இருக்கிறது? இருக்கிற உலகத்திலே பெரிய டவர், ரொம்ப நீளமான ஒரு டவர் துபாயில் இருக்குன்னு சொல்றோம். யாரு கட்டி கொடுத்தாங்கிற வேற விஷயம் வேற. ஆக வளர்ச்சி என்பது இப்பொழுதுதான் அவர்கள் வளர்ச்சி கண்டு